ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் திருப்பூர் மேக்ஸிமஸ் வர்சஸ் குன்னக்குருமை பியூஸ் சென்னை பிளேயர்ஸ் விளாட்றாங்க. ஸோ தரமாக இருக்க போது இந்த டோர்னமெண்ட்டை இந்த மேட்சை டேஸை போட்டு தொடங்கி வைக்கிறதுக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ரைஸுங்க. 1,00,000 ரூபா ஒற்றை ஆள் இண்டிவிஜுவல் மேனாக கொடுத்துருக்காரு அஸ்கரனை. ஸோ அவங்க தான் இந்த டோர்னமெண்ட்டை தொடங்கி வைக்கிறாங்க டேஸ் போட்டு. டாஸ்வின் திருப்பூர் மேக்ஸிமஸ் டாஸ்வின் பண்ண திருப்பூர் மேக்ஸிமஸ் ஸ்ட்ரைட்டாகவே பவுலிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் 7 ஓவர் மினிமம் 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம். போன மேட்ச் சேசிங்கில் வின் பண்ணியிருந்தாங்க. பேட்ஸ்மேனாக எங்கள் சைக்கிளில் இருக்குது லெபின், நான் சைக்கிளில் சுரேந்தர், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா. போன மேட்ச் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் ஆகலை. அங்கே பள்ளி கையில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா டேரக்ட் ஹிட் அடிக்கலாங்க. ஒரு ரன் ஓட்டாங்க, குயிக்க ரன், ரிஸ்கி ரன் ஓடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் பால்லையே. ஸ்ட்ரைக்கில் இருக்கார் சுரேந்தர், சிங்கப்பூரோட நேஷனல் பிளேயர். சூர்யா டி சுரேந்தர் செகண்ட் ஒன். அகைன் டிபன்ஸ் மைண்ட் செட், அகைன் பள்ளியானே தான் போயிருக்கு. பேக் டு பேக் 2 பால்ல 2 சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பாலா கையில் போயிருக்கு. ஆனால் ரிசல்ட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இதுவும் சிங்கிளாக தான் மாறும். சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு, பவுண்டரிக்கு போயிடுச்சுங்க. ஒரு லோ ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சுரேந்தர். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஆப்டியாக்கர், வித்தே கொடுக்காத பந்து, எக்ஸலன்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். எங்கள் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. செமிஃபைனலுக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணுற பவுலர் எங்கள் சூர்யா. ஃபர்ஸ்ட் பால் லாஸ்ட் ஒன் மோர் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். லாங் ஆனில் பிக்கஸ்ட் டிஸ்டன்ஸை கடந்திருக்குன்னு சொல்லலாம். 6ஓட ஃபர்ஸ்ட் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் சுமன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதோ கன்னியாகுமரி லிபின். காலில் தான் பட்டிருக்கு. சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள். சொல்கிற செகண்ட் ஒன் ஃபுல் பேஸில் போட்டார். சான்ஸ் ஃபார் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ஒரு பவுண்டரி. ஒய்டி ஆக்கிங் லென்த்தில் போடப்பட்ட பாலை தெளிவாக ஆடிருக்காரு எங்கள் சுரேந்தர். அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு அடி முன்னாடி போய் நிற்கிறாரு. பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் உடம்புல பட்டுச்சு. சான்ஸ் ஃபார் அங்கே அடித்தா விக்கெட் ஆகிருக்கும். டேரக்ட் ஹிட் அடிக்கலைங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் தெளிவாக ஆடினாருங்க. ஃபுல் பேஸில் போட்டிருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே பயன்படுத்திருக்கான்னு சொல்லலாம். உடச்சு போட்ட உடனே தெளிவாக ஆட்டார் ஒரு பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பிரதாப். டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர் பால் ஃபுல் டாஸில் போட்டார். மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா அங்கே பாலை விரட்டி போய்கிட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க விரட்டி போய். நல்ல ஃபீலிங் பட் 2 ரன். 2ஓட ஓவர் இங்கே எண்ட் ஆயிருக்கு. 2வது ஓவர் 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க குன்னக்குரும்பை. சாரி, இடையில டீம் நேம் மாற்றி சொல்லிட்டேன். குருவிக்கரம்பை பியூஸ். தேர்ட் ஓவர் பட எங்கள் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை. ஸ்லோயர் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் இங்கே. அதன் காரணமாக டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் தரையோட திரையா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1-2 விஜய் குணத்தூர் விஜய் விரட்டி போய்க்கிருக்காரு. 1 2வது ஒன்றும் ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாகவே இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு லெக் கட்டர், எக்ஸலன்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். மேஜிக்கல் டெலிவரி பாபு கையில் இருந்து. அவரோட ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக ஏறி போயிருந்தாரு. எக்ஸலண்ட்டுங்க, வாட் அண்ட் டெலிவரி. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு வேரியேஷன் போடுறாரு. கண்டிப்பாக பேட்ஸ்மேனோட மைண்டை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம் இங்கே பாபு. அவரோட ஃபிஃப்த் ஒன் ஃபுல் பேஸில் போட்ட பால். கண்டிப்பாக இது கிளியர் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். போயிடுச்சுங்க. யாரு இது ஒரு பால் வேகம் போட்டார். ஆனால் நேருக்கு நேர் போட்ட காரணத்தினால இங்கே தெளிவாக ஆட்டார் லிபின். நல்ல கம்பேக் ஃப்ரம் பேட்ஸ்மேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி பிகைந்த செம்பெல்லாம் தாண்டி வந்து அடிச்சிருக்காருங்க. வெரி க்ளோஸ் டு பவுண்டரியாக போயிருக்கீங்க. ஸ்லோயராக முன்னாடியே கணிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அதன் காரணமாக செம்பெல்லாம் தாண்டி பின்னாடி வந்து ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. 3 ஓவருக்கு 36. ஸோ எவ்ரி ஓவர் 12 ரன் ரேட்டை இங்கே குறைய விடாமல் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்கன்னு சொல்லலாம் குருவிக்கரம்பை பியூஸ். 4th ஓவர் பட எங்கள் சுமன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா அங்கே சிவலி
அதோட வேகத்தை கம்மி பண்ணி போட்டார். ஆனால் கேட்ச் மிஸ் ஆயிடுச்சு. 1 2வது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க 2. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ். கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். பிகைண்ட் த ஸ்டம்பில் லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். பிகைண்ட் த ஸ்டம்பில் போயிருக்கு. ஒரு பவுண்டரி. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஹிப் நோ பால். ஸோ அதன் காரணமாக அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும். பேட்ஸ்மேனுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும். லாங் ஆஃபில் மிகப்பெரிய டிஸ்டன்ஸ். கண்டிப்பாக 80 to 90 மீட்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 6 கண்டிப்பாக ஒரு பேட்ஸ்மேனுக்கு கான்ஃபிடன்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். போன பால் பவுண்டரி, இந்த பால் ஃப்ரீ ஹிட்னு ஒரு 6ன்னு எக்ஸ்பென்சிவ் டார்கெட்டை நோக்கி இங்கே எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க குருவிக்கரம்பை. பாலோட தேர்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். இதுவும் கேப்பில் தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 பவுண்டரியா செக் பண்ணி கொடுப்பாங்க. வெரி க்ளோஸ்டாக போயிருக்கு. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. போன பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. சிங்கிள். பாலோட 5th ஒன் ஸ்டம்பில் தட்டியிருக்காருங்க. சரியான பேச நல்லா கம்பேக் ஃப்ரம் எக்ஸ்பென்சிவாக போய்க்கிட்டு இருக்கும்போது நீ பேட்ஸ்மேனா எங்கள் இளவரசன். ஸோ லீக் மேட்ச்லாம் அலாடி கொடுத்துருந்த பேட்ஸ்மேன். ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தார். சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட ஸ்டாப் ஆகணும்னு பார்த்தா மிஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் 2-ஆக மாற்றிட்டாங்க. இந்த பால் 2. இதோட இந்த ஓவர் எண்டு. 4 ஓவருக்கு 58. ஆல்மோஸ்ட் 14.50 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. இங்கே மேட்சுக்கான 5th ஓவர் போட எங்கள் குணத்தூர் விஜய். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சான்ஸ் ஃபார் எட்ஜ் இருக்குது. நல்ல டேக்கனுங்க சிவலி. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவர் எங்கள் விஜய். மிஸ்னிங் பேட்ஸ்மேனா இங்கே பிரகா. ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் விஜய். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. தெளிவாக ஆடிருக்காரு. கண்டிப்பாக இதை தாண்டி போகும். கமிட்டி ஸ்டேஜில் போய் வந்திருக்குன்னு சொல்லலாம். குட்டி கோலி பேட்டில் இருந்து வர்ற முதல் 6 இந்த மேட்ச்சில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு தான் வந்துச்சு. நல்லா கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் விஜய். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால். லாஸ்ட் ஒரு பால். சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் இருக்காரு சக்தி. ஸ்டாப் பண்ணிட்டாரா? ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. நல்ல வேகமாக போன பால். 2 கம்ஃபர்டபுளாகவே ஓட்டாங்க. இந்த 2ஓட இந்த ஓவரும் எண்ட் ஆயிருக்கு. 5 ஓவருக்கு 67 அடிச்சிருக்காங்க குருவிக்கரம்பை. மேட்சுக்கான 6வது ஓவர் பட பாபு. ஃபர்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு ஆட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார் 2 ஃபீல்டரும் பிடிக்கலன்னா கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். கீப்பரால் பிடிக்க முடியாது. கண்டிப்பாக கீப்பருக்கு பின்னாடி தான் வந்திருக்கு. பாலாஜி பிரகா பேட்டில் இருந்து ஒரு பவுண்டரி. பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. லெக் கட்டர் ஏறி போன காரணத்தினால டாட் பால் தான் கொடுப்பாங்க. பாலோட தேர்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன். சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள். ஸோ இப்போதைக்கு விக்கெட் எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் 100ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு பலார்னு வராற. சரண் கைக்கு மேலே தான் போயிருக்கு. பிடிக்கிறது கஷ்டம் தான். பவுண்டரி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் பாலை பார்த்து ஒரு ஸ்லோயரை தெளிவாக கணித்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரகா பாஸ்டா வந்துட்டாரு. அங்கே ஸ்டம்பில் பண்ணலாங்க. பின்னாடி பாலாக இருக்காரு. அதன் காரணமாக அடுத்த ரன் ட்ரை பண்ண மாட்டாங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. ஏந்தி நிப்பாட்டியிருக்காரு. லாங் ஆஃபில் தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறுன்னு சொல்லலாம். இங்கே தெளிவாக ஆடி இருக்காரு. சப்போர்ட் பண்ணி போய் இங்கே பிரகா பேட்லேருந்து ஒரு 6ஓட 6வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 6 ஓவருக்கு 83 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். எல்லா மேட்சும் போலவே டெத் ஓவர் பட சக்தி. லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பழனி. சிங்கிள். புல்லட் வேகத்துருவாங்க. புல்லட் பந்தில். செகண்ட் ஒன் அகைன் லோ ஃபுல் டாஸ். அதே ஃபீல்டர்கிட்ட போகும்னு நினைக்கிறேன். பழனி ஃபீல்டர். பேக் டு பேக் 2 பாலில் 2 சிங்கிள். தேர்ட் ஒன் நேருக்கு நேர். இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். அடிச்சாருங்க இங்கே 6. சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணுறாரு. டெத் ஓவரோட ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி நின்னாரு. ஆனால் டைமிங் கிடைக்கல. சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா கீப்பர் எல்லாம் செம்ம பாஸ்டாக அடிச்சிருக்காருங்க. த்ரோவை சிங்கிள். ஸ்பான்சர் அள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இந்த பாலில் விக்கெட் எடுத்தால் 100, 6 அடித்தா 200.
நேருக்கு நேர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப். சிங்கிளோட ரிமைனிங் ஒன்று இருக்குது. லாஸ்ட் 1 மூணு நினைக்கிறேன். ஹைட்டு போயிருக்கு, செம்ம ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சா. அங்கே பாலா பட்டு ஸ்டாப் ஆகிட்டாங்களா? ஸோ இங்கே ஒடியாந்துக்கு இருக்காரு, பிடிச்சும் அடிக்கலைங்க. போட்டாங்க இங்கே 2 ரன். 2 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. ஆனால் அம்பையர் அது 6ஆ இல்லையாங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 95 அடிச்சிருக்காங்க குருவிக்கரம்பை. 96 டார்கெட் ஃபார் திருப்பூர் மேக்ஸிமஸ். ஸோ கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுலர்ஸ் நிறைய சென்னை பவுலர்ஸு. ஸோ கற்று போடக்கூடிய பவுலர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சொன்னால் எங்கள் சைக்கிள் இருக்குது சிவலிங்கம், நான் சைக்கிளாக முகிலன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இளவரசன் குட்டிக்கோழி. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர். சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பாலே 6 போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். லயனில் வச்சு கேட்சை பூச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே சிவலிங்கத்தோட விக்கெட்டை இங்கே பிடிக்கிறாங்க குருவிக்கரம்பை. ஒரு மேட்ச் போனால் இங்கே 360 பிரதாப். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, பேட்டில் பாலில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. சூப்பரான டெலிவரி ஃப்ரம் கோலி. தேர்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை, எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க. இங்கே ஃபீல்டர் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஃபீல்டிங்கில் டாட் பால். அவரோட ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு டாட் பால். இது வரைக்கும் ரன்னே விட்டு கொடுக்காம சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்க இளவரசன். ஃபிஃப்த் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. எங்கே போய் விழுந்திருக்கு? 100 மீட்டர் கேரண்டியாக போய் விழுந்திருக்கும். ஸோ இந்த கிரவுண்டோட 2 மடங்கு அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே பிரதாப் பேட்டில் இருந்து சூப்பரான ஒரு 6 இங்கே. ஃபிஃப்த் ஒன் பாஸ், 1 மோர் டெலிவரி. அகைன் ஒரு ஃபுல் டாஸ். அகைன் அதே தாங்க பண்ணியிருக்காரு. இதுவும் தொலை தூரம் அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே கடைசி 2 பாலையும் இங்கே பனிஷ் பண்ணியிருக்காரு பிரதாப். முதல் ஓவருக்கு அந்த 2 6ம் ரன்னாக மாறி இருக்கு. 12 ரன்னு. ரெண்டாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கராக சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே. செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால். கண்டிப்பாக இது பவுண்டரி போயிருங்க. பிகின் தேசமில் குத்த விட்டால் பவுண்டரியில் தான் போய் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப்பே ஆகாமல் போய்கிட்டு இருக்கு இங்கே ஒரு பவுண்டரி. செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக கமிட்டிலையுமே எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க. எவ்ரி பால் விக்கெட் எடுத்த அண்ட் பவுண்ட்ரி டாட்டு எல்லாத்துக்குமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ப்ரைஸ் அவார்டு. சூப்பராக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ட்ராவல் ஆகி போயிருக்கா. அங்கே ஹைட்டு தான் போயிருக்கு. பிடிச்சாருங்க இங்கே விக்கெட்டை. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. முகிலனோட விக்கெட்டும் இங்கே பறி போயிருக்கு. ஸோ 2 பவர் பிளே ஓவர்லையும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட் நீயும் பேட்ஸ் பண்ணா இங்கே விக்கெட்டர் பாலா மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் லாட்டர் ஷாட்டுக்கு போனார். ஆனால் டைமிங் கிடைக்கல. சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பவுலர் கையில் இந்த டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஆனாலும் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும். சிங்கிள். 2வது ஓவரோட லாஸ்ட் 1 மோர் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் 1 முக்கியமான பால். கேட்சுக்கு வாய்ப்பா முன்னாடியே குத்தி வந்துருச்சு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு. 2வது பவர் பிளே ஓவரை விக்கெட்டை எடுத்து கம்பேக்கிங்காக மாற்றிருக்காருன்னு சொல்லலாம். எங்க 2 ஓவருக்கு 17. இந்த ஓவர் 5 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 3rd ஓவர் போட கட்டர் தியாகு. ஃபர்ஸ்ட் பாலே டிஃபென்ஸ் பாயிண்ட் சைடு ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாங்களா? எஸ் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தாண்டி போயிருங்க. இங்கே சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு பிரதாப். சுவிட்சுக்கிட்டு திரும்பி அலட்சியமாக அடித்தார். சுவிட்சுக்கிட்டுக்கு பேர் பண்ண பிரதாப் பேட்லேருந்து ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். பிகின் சம்பளம். இதுவும் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். ஃபைனல் லெக்கில் ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. அங்கே பின்னாடி ஃபீல்டரால் பிடிக்க முடியல. கோபி தள்ளி தான் வந்திருக்கு. பிடிக்கிறது கஷ்டம் தான். பவுண்டரி போயிருக்குங்க. லக்கி பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் 1 மோர் பால். உடம்புல தான் பட்டிருக்கு. ரன் ஓட மாட்டாங்க. டாட் பாலோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. சோபார் இங்கே பிரதாப் சைஸாக மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். 3 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க மேக்ஸிமஸ். இந்த மேட்சுக்கான 4th ஓவர் போட மதன். சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிச்ச மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும்போது ஃபீல்டர் விரட்டி வந்தாங்க. பார்த்தாரு. பிடிக்க முடியாது. கஷ்டம் தான். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுக்கான ட்ரை ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் ஃபார் பிடிச்சாருங்க. இங்கே
நல்ல டேக் அண்ட் முக்கியமான நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பிரதாப்போட விக்கெட்டும் இங்கே பறி போயிருக்கு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே சரண் போன பால் ஒரு டாட் பால். சான்ஸ் ஃபார் திருட்டு போயிருக்கு. அங்கே ஃபீல்டரே இல்லை. பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி. சூப்பரான பவுண்டரி. சரண் பேட்லேருந்து வர ஃபர்ஸ்ட் ரன்னா பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறுத்து அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல. சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன்னு பார்த்தா எஸ் பிடிச்சிட்டாருங்க. அகைன் ஒரு விக்கெட். இங்க சரணோட விக்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பாலா தலையில விழுகுது அப்படின்னே சொல்லலாம். இங்க பேஸ் பண்ணா இங்க சுமன் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் எக்ஸலண்டா போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. அப்போ டாட் பால தான் கன்வெர்ட் ஆகும். அகைன் ஒரு எக்ஸலண்ட் ஓவர். ஸ்கோர் 16 ரன் ரேட் தேவை அப்படி நிலைமையில சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை இங்க மதன். 4 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 18 பாலுக்கு 59 அடிக்கணும். ஆல்மோஸ்ட் 20 ரன் ரேட்டை எடுத்துட்டு போகணும். என்ன பண்றாங்கன்னு இங்க பார்க்கலாம். மேட்ச்க்கான முக்கியமான ஓவர். மேட்ச் ஓவர் போட இங்க இலா 2 ஓவர்ல டாட் பால தான் பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பால் இருக்க 17 பாலுக்கு 9 பாலுக்கு செகண்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு. கேப்ல தான் போயிருக்கு. அதிகபட்ச சிங்கிளா இருக்கும். சுரேந்தர் இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள் சரியான ஹைட்டு. அதே இடத்துல கீப்பர் டயர் இருக்கு. சான்ஸ் ஃபார் அஜித் பிடிச்சாருங்க. இங்க நல்ல டேக் அண்ட் செம்ம ஹைட்டு போன பாலையும் தெளிவா பிடிச்சிருக்காரு. இங்க சுமனையாவோட விக்கெட் பறி போயிருக்கு. எங்க அஜித் ஒரு ஸ்லோயர் ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாரு. சான்ஸ் ஃபார் டிராவல் ஆயிடுச்சா. கேட்சை தாங்க பிடிச்சிருக்காங்க. அகைன் ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர்லையும் இதே மாதிரி தான் பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த முறையும் அதே தான் பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ் பண்ணா பாபு ஒன் சைக் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ஸ்ட்ரைட்டாகவே வீடு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு. கிளியர் பண்ணி போகுதா. கேட்ச் வாய்ப்பா. எஸ் பிடிச்சிட்டாருங்க. ஐ திங்க் இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பவுலர் ஹார்டி விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இங்க எஸ் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் ஹார்டி விக்கெட் ஹோல்டர் இங்க குட்டி கோலி இளவரசன். ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் எலக்ட்ரிக்கல்ல இருந்து முன்னாடியிலேருந்தே அனௌன்ஸ் பண்ணாங்க. யாரு ஹார்டி விக்கெட் எடுத்திருந்தாலும் ஒரு ஃபேன் கொடுக்குறதா. ஸோ அந்த ரிவார்டா பெறாரு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயரா இந்த டோர்னமெண்ட்ல. பரவாயில்ல ஒரு வீடு நீ பேஸ் பண்ணா இங்க சூர்யா ஆன் ஸ்ட்ரைக். திருப்பி விட பார்த்தாரு. பின்னாடி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிள் சாரி டாட் பால். டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 12 பாலுக்கு 56. இப்போவும் அந்த 9 ஷாட்டை அடிக்கணும் வெளியில. மேட்ச்க்கான ரிசல்ட் ஓவர் போட இங்கே ஃபுல்லாச்சு. பிரகா சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா எஸ் ஃபைனலி பாலாவோட விக்கெட்டும் இங்கே பறி போயிருக்கு. ஸோ இப்போ தான் ஒரு பெருமூச்சு விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் குருவி கரம்பை. சேம் பேட்ஸ்மேன் இங்கே குணத்தூர் விஜய் உடம்புல போட்டு வயசில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. இங்கே ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பிரகா. பாலோட ஃபோர்த் ஒன் சுற்றிருக்கான ட்ரை பேட்டில் படலை. அகெயின் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டர். இதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. இந்த சிங்கிளோட 6வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த மேட்சை கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே குருவி கரம்பை ரிமினிங் ஒரு ஓவர். லாஸ்ட் ஓவர்கிட்ட எங்கள் கோபி ஃபர்ஸ்ட் ஒன் ரீச் ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும். நல்லா ஸ்டாப் சிங்கிள். பாலோட செகண்ட் ஒன் ஒயிட். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 6க்கு வாய்ப்புன்னு பார்த்தா கண்டிப்பாக போயிடும். சூப்பரான ஒரு 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. இங்கே ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்ட். கொஞ்சம் தாங்க ஸ்டெம்பை தட்டி இருக்கும். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபிஃப்த் ஒன் மறிச்சு சூப்பராக அடிச்சாருங்க. சூர்யா பேட்லேருந்து 6க்கு வாய்ப்புன்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்கே 6 2வது 6 பதிவு பண்ணுறாரு இங்கே சூர்யா.
லாஸ்ட் ஒன் மோர் பால் ஒயிட். லாஸ்ட் ஒன் மோர் பால் அகைன் ஒரு 6 பார்த்தா செம்ம ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. இங்கே 6. இந்த 6 போயிருந்தாலும் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. ஃபைனலுக்கு முதல் அணியாக முன்னேறி போகிறாங்க இங்கே குருவிக்கரம்பை ஃபியூஸ். போன மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் இளவரசன் ஹார்டி விக்கெட் போட்டு ஸோ நல்ல டீமுக்கு எகென்ஸ்டாக பவுலிங் டாமினேட் பண்ண இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து தான் மேட்ச் மொமெண்ட் சேஞ்ச் ஆச்சு. ஸோ வாழ்த்துக்கள், அதை பாராட்டி கொடுக்குறாங்க மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் இருந்தே எவ்ரி மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்மார்ட் எலக்ட்ரிக்கலில் இருந்து. ஸோ யாருக்கு ஹார்டி விக்கெட் எடுத்தாலும் ஃபேன் கொடுக்குறதா. ஸோ சொன்ன மாதிரியே மேட்ச் முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி ஒரு பால் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பாலில் 6 அடிச்சா 200ன்னு அதையும் ஸ்மார்ட் எலக்ட்ரிக்கல் அவங்க தான் கொடுக்குறாங்க. எக்கச்சக்க ப்ரைஸு, எக்கச்சக்க ஸ்பான்சருங்க. அதே மாதிரி 6 அடிச்ச மதன், சரி பவுலிங்கில் நல்லா போட்டு கொடுத்துருந்தா மதன், அதை பாராட்டி கொடுக்குறாங்க. ஸோ இடையில ஒரு பால் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 6 அடிச்சா 200ன்னு. அந்த ரிவார்டை பெறுறது பிரதாப், 360 பிரதாப்.